வணக்கம். அதாவது இந்த நாள்ல ரொம்ப பெரும் விவாதத்தை கிளப்பும் வண்ணமாக ஒரு 2 நபர்கள் பேசியிருக்காங்க. என்னன்னா, இயேசு கிறிஸ்து 2 திருமணம் செய்தாரா? சரிங்களா? 2 திருமணம் செய்தார். அதே போல அந்த 2 மனைவியையும் கொலை செய்து விட்டார். அதே வேளையில மன அழுத்தத்துக்குள் இருந்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவதூறு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டும். சோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. இயேசுவுக்கு 2 மனைவிகள் இருந்ததாக அவரே சொல்லி இருக்கிறார். அவங்களுக்கு வேணா நம்ம மேல வன்மத்தோட இருக்கலாங்க, ஆனா நாமெல்லாம் அப்படி கிடையவே கிடையாதுங்க. அவருக்கு குழந்தைகளும் இருந்ததாக சொல்லி இருக்கிறார். இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? அவர்கள் சோரம் போனதால் 2 பேரை ஏற்கனவே வச்சிருக்கேன். 2 பேரையா? சொல்லவே இல்ல. ரொம்ப முக்கியம். அவரே அவர்களை கொன்று விட்டதாகவும் இயேசு தெரிவிக்கிறார். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. மனநோயாளியாக இருந்திருக்கலாம். இவர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இல்லாத பொல்லாததை, வரலாற்றுல இல்லாத ஒரு காரியத்தை, பைபிள்ல இல்லாத காரியத்தை சொல்றாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் 2 மனைவியோடு இருந்தாங்களா அப்படின்னு சொன்னா இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரங்களை வாசித்தோம் அப்படின்னு சொன்னா, அங்கே ஒரு மனைவி உடைய ஒரு மகனாகத்தான், ஒரு மனைவியுடைய புருஷனாகத்தான் இருக்க வேண்டும். அப்படி ஒருவேளை ஒரு மனைவியை விட்டு இன்னொருவன் எப்படி போனான்னா விபச்சாரக்காரனா இருப்பான். தன் கணவனை விட்டு இன்னொரு பெண் போனான்னா அவன் விபச்சாரக்காரியாக இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு திருமண பந்தத்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட் செய்து அவர் இது பண்ணார், வச்சார். அநேக காரியங்கள்ல திருமணத்தை குறித்து திருமண பந்தம்ங்கிறது ஒரு புனிதமானது அப்படிங்கிற மாதிரி உபதேசத்தில் சொல்லி இருக்கிறார். ஆனால் அதன்படி அவர் திருமணம் செய்தாரா? எந்த இடத்திலேயாகிலும் வரலாற்றுல அவர் திருமணம் செய்ததற்குண்டான அடையாளங்களோ அல்லது அதில் தரவுகளோ கிடையாது, பிப்ளிக்கலாவும் இல்லை. சரிங்களா? அவர் 12 சீசர்களோடு சுமார் 90 கிலோமீட்டர் வரை அவர் கடந்து சென்றிருக்கிறார். அதாவது அவருடைய வாழ்நாட்கள்ல அந்த 3.5 ஆண்டு காலம் 90 கிலோமீட்டர் வரை அவர் நடந்து சென்றார். 3 மொழிகளை அவர் கற்றறிந்தவர். யாரை பார்த்தாலும் மகனே, என் பிள்ளைகளே என்று தன்னை ஒரு என்ன சொல்றது, ஒரு தகப்பனாக காண்பித்தார். சரிங்களா? இயேசு கிறிஸ்துவானவர் அது விபச்சார ஸ்திரீயாக இருக்கட்டும், திமிர்வாதக்காரனாக இருக்கட்டும், மகனே உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, மகளே நீ இனி கேடு உண்டாக பாவம் செய்யாதே அப்படின்னு ஒவ்வொரு இடங்கள்லையும் தன்னை ஒரு தகப்பனாக, தன்னை உலகத்திற்கு பிதாவாக காண்பித்தார். எந்த இடத்திலும் அபச்சாரமாக அல்லது அபாத்திரமாக அவர் நடந்ததில்லை. என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களால் சொல்லக்கூடுமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடங்களிலும் சொல்லுவாங்க. ஆனால் மறுத்து பேசுகிறவர்கள் என்னன்னா, பிசாசே துரத்துறான் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பிசாசுக்கு ஒப்பிட்டு சொன்னார்கள். எதிர்ப்பாளர்கள் அப்படி சொன்னார்கள். அதே வேளையில இவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, பல விதமான காரியங்கள் பரிகாரியோடும் பாவியோடும் உட்கார்ந்து இருக்கிறார், இது எப்படி அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை எழுப்பினார்கள். அதே போல மோசேவின் இடத்தில் அவன் ஒரு கல்யாணத்துக்கு மேல பண்ணலாமான்னு கேட்கும் பொழுது, அப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா, அது தவறான ஒரு நடக்கை அப்படின்னு அப்படியே அந்த இடங்கள்ல எல்லா இடங்கள்லயும் திருமண பந்தம் என்பது ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னாரு. எங்கேயும் திடகாத்திரமாக, பிரதியுத்தரமாக, நாணத்திலும் சரி, அவர் எல்லா விதமான காரியங்களிலும் சரி, அவர் கை தேர்ந்தவராக, பயின்றவராக இருந்தார். அதான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:49, 48, 49 ஆகிய வசனங்கள்ல நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, அங்கே மனுஷ தயவிலும் பலவிதமான காரியங்களையும் விருத்தி அடைந்தார் அப்படின்னு. அவர் நாணமானது விசேஷித்த நாணமாக இருந்ததுனால யாருமே அவரிடத்தில் கேள்வியோ அல்லது பதில் சொல்லுவதற்கோ திணறினர். சரிங்களா? அப்படிப்பட்ட ஆண்டவர் அநேக அற்புதங்களை நடப்பித்தார். அநேக காரியங்கள்ல இது பண்ணார், வச்சார். வீடுகள் தோறும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்திலும் அன்பு கூர்ந்தார். அது முதலே நாம் மரியாளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், வீட்டுக்கு செல்லும் பொழுது அவர் கொடுத்த கனமானதாக இருக்கட்டும், எல்லாம் அவர் ஒரு பரிசுத்த நடக்கையோடு தம்மை எல்லாருக்குமான ஒரு பிதாவாக அவர் இது பண்ணார். எல்லாரையுமே தன் மக்களாக, பிள்ளையாக பார்த்தார். பிதாவாக அவரு உள்ள என்னன்னா பிதாவா இருக்கிறார். உலக பிதா அவர் தான். உலக பிதா அவரு, உலகத்துக்கும் பிதா அவர் தான். அது எல்லாருக்குமாக பிதாவாக இருந்ததுனால அவருடைய கண்கள் பரிசுத்தத்தில் இருந்தது, அவருடைய ஆடைகள்ல பத்தி பரிசுத்தம் இருந்தது. வரலாற்று பூர்வமாக ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடுறா,
அது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா உடனே குணமாகுது. சரிங்களா? அவர் எல்லாரையும் என்ன பண்ணாரு? பிள்ளையாக கருதினார். பிள்ளையாக கருதினவரை பிள்ளையாக நீங்கள் சொல்வது எப்படி? எந்த வரலாற்று பூர்வமாக இருக்கிறீர்கள்? அதாவது இவர்கள் சொல்லுகிற இவர்களுக்கு, அதாவது சிவனாக இருக்கட்டும், அது பிள்ளையாராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், பிராமணராக இருக்கட்டும், எவனையா இருந்தாலும் வரலாற்று பூர்வமாக அடிக்க சந்திக்க தயாராக இருக்கிறேன். புரியுதுங்களா? ஐயப்பனை குறித்துனாலும் கேளுங்க, எதை கேட்டாலும் பதில் சொல்லுவதற்கு தயாராக இருக்கிறேன். சரிங்களா? இத சொன்னீங்க தெரியுமா? அதாவது இயேசுநாதருக்கு 2 மனைவி இருக்குன்னு சொல்லி இல்லாத குற்றச்சாட்டுகளை சொன்னீங்க தெரியுமா? இதே இது நீங்கள் வணங்கும் சிவனுக்கு கங்கை, பார்வதி என்று 2 மனைவிகள். புரியுதா இல்லையா? முருகருக்கு 2 மனைவிகள். அதை வேணா நீ சொல்லலாம். இந்த மாதிரி உல்டா புரட்ட வேலைகளை செய்யக்கூடாது. புரியுதுங்களா இல்லையா? முருகனுக்கு 2 பொண்டாட்டி. சரியா? அவன் அப்பனுக்கு இருக்கக்கூடிய சிவனுக்கு 2 பொண்டாட்டி. அதுவும் கள்ளக்காதல், கள்ள தொடர்பு மேல மண்டைக்கு மேல யார வச்சிருக்காங்க? கங்கையை கொண்டு வச்சுக்கிட்டு மறைஞ்சு கள்ளக்காதல் பண்ணாரு அப்படின்னு இருக்கு. அதே போல முருகன் 2 மனைவி உடையவரா இருக்காரு. அதே போல பல பேருக்கு 2 மனைவியா இருக்கு. அதே போல ஐயப்பனுக்காக இருக்கட்டும், அது ஆணுக்கும் விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் பிறந்ததாக கணக்கிடப்படுகிறது. அப்படியெல்லாம் நீங்கள் நம்புகிற நீங்கள் உங்களிடத்தில் ஓட்டைகள் இருக்கின்றன, பலவிதமான காரியங்கள் இருக்கின்றன. உங்களை குறித்து நான் ஏதாயிலும் ஒன்று சொன்னால் மாட்டிக்கொள்வீர்கள். புரியுதுங்களா? உங்களிடத்தில் அப்படிப்பட்ட பண்புகள் இருக்கிறபடியால், உங்களிடத்தில் இப்படிப்பட்ட செயல்திறன்கள் இருக்கிறபடியால் நீங்கள் பிறரை அப்படி சொல்றீங்க. அதாவது ஒருத்தருக்கு மஞ்சள் காமாலை வந்துச்சுன்னு வைங்களேன், பாக்குறவங்க இவனுக்கு மஞ்சள் காமாலை வந்திருக்கும், ஐயோ அப்படிங்கிற மாதிரி பாக்குறவனுக்கு எல்லாம் மஞ்சள் காமாலை வருவது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் 2 மனைவியோட இருந்தாருன்னு சொல்லி கதை அளப்பது அவ்விதவாதத்துக்கு அதை எழுதுறது விவாதத்துக்கே ஒத்தத்தானது குப்பையான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தெரியலாம். சரி, அடுத்தது 2வது என்னன்னு கேட்டீங்கன்னா, இயேசுவை எப்படின்னு கேட்டீங்கன்னா 2 மனைவியை கொண்டார் அப்படின்னு டக்குன்னு ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தையை விட்டாரு பாருங்க. எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு ஒஸ்ட் அப்படிங்கிறது தெளிவா தெரியுதா தெரியலீங்களா? அதாவது வரலாற்று பூர்வமா கூட அவரு யாருக்கும் தீங்கிழைக்காத ஒரு நல்ல ஆண்டவர் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஆண்டவர் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுக்கப்படுறாங்க. சிலுவையில் அறைந்த மாத்திரத்தில் அப்படியே அறையப்படுகிறது, ஆணில அறையப்பட்டு. அப்போதும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே, இவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்லி தன் புஜபல பராக்கிரம வல்லமை இருந்தும், பலவிதமான காரியங்கள் இருந்தும் மக்களை நேசித்ததுதான் என்ற ஒரே அடிப்படை தத்துவத்தின் அடிப்படையில என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசுவானவர் இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே அப்படி என்று அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர் தம்மை தாமே வெறுமையாக்கி தாழ்த்தினார். அப்படிப்பட்டவரா? மன்னிக்க தெரிஞ்சவர் எப்படி ஒருவரை கொலை செய்வார்? எப்படி இது பண்ணுவார்? எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும், தம்முடைய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று சொன்ன ஆண்டவர் எப்படி கொலைகாரராக இருக்க முடியும்? அவரை கொலை செய்தவர்கள் அநேகர். புரியுதுங்களா? நார்மலான ஒரு மனிதர்களாக, அதாவது அவர் ஒரு மன அழுத்தத்துல இருந்தாரு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரை கொலை செய்திருக்க மாட்டாங்க. அவர் ஒரு மன அழுத்த நோயில இருக்கிறாரு அப்படின்ட்டு. அப்ப மன அழுத்தம் உள்ளவர் இப்படி பல தவறான குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க. அது ஆகாத ஒரு படிப்பினை. புரியுதுங்களா? சமாதானம், நான் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலக பிரகாரமாக அல்ல அப்படின்னாரு. அதே வேளையில என்னிடத்தில் வாருங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் அப்படின்னு சொன்னார். என் பிள்ளைகளே அப்படின்னார். அப்படிப்பட்டவர், அன்பு கூர்ந்த ஆண்டவர், உலக பாவத்தை சுமந்த ஆட்டுக்குட்டியானவர் 2 மனைவியை வைத்திருந்தார், 2 மனைவியை அவர் கொலை செய்தார் என்றெல்லாம் சொல்வது எப்படிப்பட்ட காரியங்கள், எப்படிப்பட்ட ஒரு முகாந்திரம்? இதெல்லாம் கேட்கிறவன் இருந்தா ஏழு ஏறப்புல ஓட்டுமா, கேட்கிறவனுக்கு எங்கே புத்தி போனது? புரியுதுங்களா இல்லையா? கதை விடுவானுங்க. இவனுக்கு சம்பவம் பயங்கரமா பண்ணிக்கிட்டு இவனுங்கள்ட்ட 1000 ஓட்டைகளை வைப்பானுங்க. இவங்கள்ட்ட 1000 ஓட்டைகள் இருக்கு, 1000 கதை காரணங்கள் இருக்கின்றன. ஆனால் கிறிஸ்துவத்திலே அப்படி இருக்கிறார்கள், இப்படி இருக்கிறார்கள், தசம பாகத்தை வாங்குகிறார்கள், அப்படி வாங்குறாங்க. இப்படி கதை விடக்கூடாது. தட்சண பைசாவுக்கு எது கணபதி ஹோமம் நடத்துறீங்கன்னா, கணபதி ஹோமத்துக்கு ஒரு 50,000 1 லட்சம் வாங்கிருந்தீங்களா சொல்லையா? ஒரு அபிஷேகம் பண்றதாக இருக்கட்டும், ஐயம்மார்கள் அபிஷேகம் பண்றதா இருக்கட்டும், அல்லது ஏதாவது ஒரு காரியங்கள் வரட்டும் வைங்களேன், சும்மா ஒரு இது போட்டிருந்தாலும், திருநற கொடுக்கறதுக்குனாலும் 100 ரூபாய் இல்லாம இது பண்ண முடியாது. அப்படி ஏச்சி பிழைக்கிற நீங்களா இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுவது? சிவன் 2 மனைவி உடையவராக இருக்கிறார், அந்த கடவுளை நீங்கள் கும்பிடுகிற நீங்களா இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்வது? சொல்லுங்களேன். முருகன் 2 மனைவியை வைத்திருக்கிறார், அந்த மனைவியை வைத்திருக்கிறவரை நீங்க அதை இது பண்றீங்க, வழிபடுறீங்க. நீங்களா சொல்லுவது எங்களை
வரலாற்று பூர்வமாகவும் ஒன்றும் இல்லை. நீங்க இதுவே பண்ண முடியாது, வைக்க முடியாது. அவலத்தையும் நான் எல்லா புக்குகளையும் வைத்திருக்கிறேன். வாங்க டிஸ்கஷிங்க்கு வாங்க, தெரிச்சு ஓடிடுவீங்க. தெரிச்சு ஓடாம திருச்சி ஓடிடுவீங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். சரி, அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவானவர் மன அழுத்தத்தில் இருந்தாரா? மன அழுத்தத்தில் எப்படி இருந்தாரு அப்படின்னு சொன்னா, அதுல ஒரு சில வசனங்களை நம்ம இது பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இருக்கு. அதாவது அவரு கொஞ்சம் வியாக்குலப்பட்டார். ஒரு சம்பவத்தை வரும்போது முன்னமே பார்க்கும்போது அவர் வியாக்குலப்பட்டார் அப்படின்னு இருக்கு. அதை கூட நம்ம வாசிக்கலாம். என்னன்னா, மத்திய எழுதின சுவிசேஷம் 26:37, 38 வாசிச்சா அங்கே மனதில் வியாக்குலமாக ரொம்ப இது பண்ணார் வச்சாரு. ஏன்னா கெத்செமனே தோட்டத்தில் இருக்கும் பொழுது நாளைக்கு நடக்க போகிற சம்பவத்தை முன்னமே காட்சிப்படுத்தப்படுகிறது. அதனால அந்த கோர சம்பவத்தை பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லி மிகுந்த வியாக்குலமானார் அப்படின்னு இருக்கு. ஆத்மாவில், அதாவது என் ஆத்மா மிகுந்த துக்கத்தில் உள்ளது அப்படின்னு துக்கத்தில் இருக்கிற சம்பவம் அப்படி நடக்குது. அதே போல லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:44 அவர் மிகுந்த வேதனையோடு ஜெபித்தார். எப்படி இந்த மாதிரியான கோர சம்பவங்கள் வருது, வாரினால் அடிப்பாங்க, பலவிதமான சம்பவங்கள் நடக்கும் வைக்கும் அப்படிங்கிற காட்சிப்படுத்துதல் வரும் பொழுது அவர் ரொம்ப வியாகுலமாய் ஆனார். அந்த இடத்துல இதா இருந்தது. இப்போ நாளைக்கு ஒரு சம்பவம் நடக்கும் போது உங்களை ஏதாவது ஒண்ணு பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஐயோ அப்படின்னு சொல்லி மன வருத்தப்படுவீங்க. இல்ல, நாளைக்கு இல்ல, ஒரு 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 தீர்ப்பு வருகிறது. நாளைக்கு உங்களுக்கு ஒரு தீர்ப்பு வரப்போகுது. அந்த தீர்ப்பு வருதுன்னா உங்களுக்கு இப்போ எப்படி இருக்கும்? மன நிலைகள் எப்படி இருக்கும்? டங்குன்னு இருதயங்கள் அப்படியே கலங்கியதாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல அவரு கலக்கமுடையவராக இருந்தார். ஜெபித்தார், 3 முறை ஜெபித்தார். ஜெபித்து விட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாத்தையும் பாரத்தை பிதாவாகிய தேவனிடத்தில் விட்டுட்டு அப்படியே கடந்து சென்றார். சோ இது என்னன்னா, இவர்கள் சொல்லக்கூடிய அத்தனை தரவுகளும் கால்ட்டு கும்பல்கள் செய்யக்கூடியது. அதாவது 1200ஆம் ஆண்டு, அதாவது கிறிஸ்து பிறந்த பின்னர் 1200ஆம் ஆண்டிலே கட்டவிழ்த்தப்பட்ட பல காரியங்கள் இருக்கின்றன. அந்த இதுல இந்த பல காரிய யூதர்கள், இந்த இல்மனாட்டிகள் அப்படி சொல்லுவாங்க, இயேசுக்கு எதிர்ப்பாளர்கள், அந்தி கிறிஸ்துவை உடையவர்கள், எதிர் கிறிஸ்துக்கள், பிசாசின் உபதேசக்காரர்கள் என்ன பண்ணினாங்க? இயேசு கிறிஸ்துவை பல விதத்தில் என்னெல்லாமோ பண்ண பார்த்தாங்க. ஆனால் முடியல. ஆனால் நான் ஒரு சின்ன குறிப்பை சொல்லி விடுகிறேன். இயேசுவின் நற்செய்தி தமிழகத்திற்குள் வந்ததனால்தான் ஜனாதன கொள்கை அடிபட்டது. பல மனிதன் தாழ்த்துவதாக இருந்தது. ஜாதிக்கு ஒரு குலதெய்வம், ஜாதிக்கு ஒரு காரியம், அதாவது டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணி போகணும். பிராமணனை தவிர மற்றவர்கள் சூத்திரர்கள், சத்திரியன் சூத்திரன், இப்படி பல காரியங்கள் மனிதனுக்கு இடைவெளியை விட்டு கடந்து சென்றார்கள். அதைத்தான் மிஷனரிமார்கள் சட்டத்திட்டங்களை, பெண் அடிமைத்தனத்தை, பெண் அடிமை விடுதலையை மற்றும் பலவிதமான காரியங்கள், மனிதனை அடிமைப்படுத்துவதை தகர்த்தெறிந்தார்கள். பிராமணத்தினுடைய என்ன சொல்றது, ஏகாதிபத்திய செயல்பாடுகளை, அருவருப்பான செயல்பாடுகளை தகர்த்தெறிந்தார்கள். தகர்த்தெறிந்து உன்னை நேசிப்பது போல் பிறனை நேசி என்ற ஒரே ராஜரீக தத்துவத்தை தம்முடைய புஜபல பராக்கிரம வல்லமையினாலும் சத்துவ வல்லமையினாலும் தம்முடைய ஜனங்களை வைத்து அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர் ஸ்தாபித்தார். ஆன்மன்ற விதையை ஸ்தாபித்தார். சமாதானம் என்ற விதையை ஸ்தாபித்தார். நல் வார்த்தை என்ற விதையை ஸ்தாபித்தார். எப்படி என்றால், நற்கருணைகள், கருணை செய், ஒருவனை நேசி அப்படின்னு சொல்லி வாழ்ந்தும் காட்டினார். அதை செயல்முறைப்படுத்தவும் தம்முடைய ஜனங்களை அனுப்பினார். புரியுதுங்களா? இன்னைக்கு அம்மை நோயா இருக்கட்டும், அம்மை நோய்க்கு அசிவீர் 200, 400, 800 இருக்கு. 3 மாத்திரை மெடிசன்ல வேணா கேட்டு பாருங்க. ஏன்னா நமக்கு நான் இதுல இருக்கிறேன். அசிவீர் 200, 400 இந்த மாதிரியான அந்த மெடிசன் இருக்கு இல்லையா? இந்த மெடிசன் அம்மை நோய்க்கு சிறந்த மருந்து. அந்த மருந்தை கண்டுபிடிச்சது ஒரு கிறிஸ்தவ. சரிங்களா? அதுக்கப்புறம் கால்ரா, பேதி, மற்ற அம்மை நோய்களுக்கெல்லாம் ஒரு என்ன சொன்னாங்க, ரொம்ப மூட நம்பிக்கையில இருந்தாங்க. எல்லா மருந்துகளையும் கொண்டு வந்தாங்க. ஆன்டிபயோட்டிக் என்று சொல்லப்படுகிற அமாக்சிலின், பேக்சின் மற்றும் ஆன்டிபயோட்டிக் எதெல்லாம் இருக்கோ, பெயின் கில்லர் எதுவோ இருக்கட்டும், பெயின் கில்லர், அதாவது டைக்ளோவிக் பிளஸ், ஜீரோடால் எஸ்பி, இப்படி பல மெடிசன் இருக்கு. பார்த்தீங்களா? இந்த பல மெடிசன்களுடைய உபகரணங்கள், உள்ள இருக்கக்கூடிய மருந்தினுடைய எஃபெக்ட் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு மக்களுக்கு கொண்டு வந்தாங்க. எந்த வகையில நலன் தர முடியுமோ, பலன் தர முடியுமோ, கனி தர முடியுமோ அப்படித்தான் இந்தியாவுக்குள்ள செயல்பட்டார்கள் கிறிஸ்தவர்கள். கல்வி கண்களை திறந்தவர்கள். சரிங்களா? வாழ்க்கை, வீடு வாசல்கள் இல்லாதவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தினார்கள். சமுதாய தொண்டு ஆற்றினார்கள். சமுதாயத்தில் இருக்கக்கூடிய கண் பார்வை தெரியாதவர்களாக இருக்கட்டும், பெற்றோர்களால் மற்றவர்களால் கைவிடப்பட்ட எந்த ஜனமாக இருந்தாலும் ஆசிரமங்கள், தொண்டு நிறுவனங்கள், இப்படி பல விதமான கட்டவிழ்க்கப்பட்ட ஒரு பல காரியங்களை தம்முடைய ஜனங்களை வைத்து இயேசு கிறிஸ்துவானவரே நிலையிருந்தார். அதாவது ஊராரின் எண்ணுமதில்
இயேசு ஒன்றாக திகழ்ந்தார். அவர் ஒருமைப்பாட்டை நிலைநிறுத்தினார். அன்பு வெல்லட்டும், அதிகாரம் தோக்கட்டும். அப்படித்தான் எங்கள் ஆண்டவரிடத்தில் நாங்கள் கற்றுக்கொண்டது. நான் கண்மற, நான் எண்ணமற, என் யோசனைகளுக்கு முன்னதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவருக்கு அறியாத இடத்திலிருந்து வந்தவன், எவரிடத்திலும் கேளாதபடிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் காது வாயிலாக கேட்டவன் நான், உணர்ந்தவன் நான், கண்ணை மூடினால் அவருடைய பிரசனத்தோடு பயணிக்கிறவன் நான். சோ இயேசுவே என்று கூப்பிட்டால் இன்றைக்கு ஒன்றும் இல்லை, நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு விமானம் வரணும்னா இந்த வாசல்ல வந்து நிற்கும். எனக்கு எதாயிலும் ஒன்று நான் ஆண்டவரிடத்தில் கேட்கிறேன் என்றால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே இயேசுவே எனக்கு இதை தாரும் என்றால் தருவார். ஆனால் அவரை அதற்கெல்லாம் நான் தேடுவதில்லை. புரியுதுங்களா? ஆகையினாலே இது போன்ற துர்போதனையாளர்கள் காட்டு கும்பலுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். வேறொரு பதிவு. வணக்கம். தேங்க்யூ.